வெல்கம் டு உணவும் ருசியும். இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கணும், அதே நேரத்தில் அரிசி குழையாமல் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி நம்ம குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிக்கன் மேக்னேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் கிஸ்மிஸ், அதாவது ஒரு 10 முந்திரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கிஸ்மிஸ் எடுத்துக்கிட்டால் போதும். இதை நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் எடுத்துக்கோங்க. நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போது 1/2 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பேஸ்ட், இது 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். ஸோ இந்த தண்ணியை நம்ம எப்போயுமே மைண்டில் வச்சுக்கணும். இதை நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பிரியாணி மசாலா. இது ரெடிமேட் பிரியாணி மசாலா. நான் ஆச்சி பிரியாணி மசாலா சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே கொரியண்டர் பவுடர் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம பிரியாணி மசாலாவில் காரம் இருக்கும். சப்போஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற பிரியாணி மசாலாவில் காரம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பிரியாணி மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி சில்லி பவுடர் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் 2 பே லீஃப் சேர்த்துக்கோங்க. 1 பீஸ் பட்டை, இதோட 4 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ், 3 ஏலக்காய், இது எல்லாமே உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது ஃப்ரை ஆனதும் நம்ம இதில் ஆனியன் சேர்த்துக்க போகிறோம். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இது வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே சிக்கனில் 1 ஸ்பூன் சால்ட் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் இதில் நான் 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம இதோட 2 பெரிய தக்காளி சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழைய வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா தடவி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். அந்த மசாலாவை இதில் விட்டுருங்க. இந்த மசாலாவே 1 கப் அளவுக்கு தண்ணி வரும்.
இப்போது அந்த பாத்திரத்தில் கூட 1 கப் தண்ணி விட்டு நல்லா அலம்பிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோட கூட 1 கப் தண்ணி விட்டு நல்லா அந்த மசாலாவை அலம்பிட்டு இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ 3 விசில் வச்சு ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க திரும்பவும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆனில் இருக்குது, அதனால தான் இது கொதிக்குது. இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் விருப்பம் இல்லை அப்படின்னா 1 கப் தண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே 2 கப் தண்ணி அதில் இருந்துச்சு. இப்போ 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறதுனால 3 கப் தண்ணி, அதாவது நம்ம 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம், அதுக்கு 3 கப் தண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாஸ்மதி ரைஸை நம்ம இதில் சேர்த்துடலாம். 2 கப் பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஒரு 3/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம அந்த கிரேவியோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கூடவே கொஞ்சம் மல்லிக்கீரை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுருந்தோம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. லாஸ்ட்டாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இந்த மாதிரி அடியில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். 1 விசில் வச்சா போதும். ஸோ இப்போ 1 விசில் நம்ம வச்சு எடுத்தாச்சு. ப்ரெஷர் வந்து நல்லா இறங்கிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. ப்ரெஷர் நல்லா இறங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நம்மளோட சிக்கன் பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கொஞ்சம் சூடு ஆறணும். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு சாதமும் எவ்வளோ நீளமாக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்மளோட சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.